எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எங்கள் அக்கா வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வந்து ஒரு பாடம் வந்து ஃபெயில் ஆயிட்டா. அதுக்கு வந்து அரியருக்கு வந்து 5000 கட்டணும். இப்போது நான் வந்து 11th படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து எங்கள் அம்மா வந்து அந்த 5000க்கு வந்து நிறைய இடத்துல வட்டியெல்லாம் வாங்கி காலேஜில் கொண்டு போய் கட்டினாங்க. அப்போ வந்து நான் எங்கள் அக்காட்ட சொன்னேன், அம்மா படுற கஷ்டத்தை பாரு, இனிமேல் நீ வந்து ஃபெயிலே ஆகக்கூடாது, அம்மாவை நீ கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அக்காட்ட நான் நல்லா சண்டை போட்டேன். லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். சேம் எங்கள் அக்காவுக்கு அப்போ தான் வந்துச்சு. ஒரு படிப்பே அவளுக்கு வராது. ஆனால் வந்து அந்த 4 to 5 இயர்ஸ்க்குள்ளே அவள் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணால், அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது, குடும்பத்தை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் வந்து எப்படி படித்தானே தெரியல. அடுத்த ஒரு செமஸ்டர் கூட அவள் அரியர் போடலை. நர்சிங் ஃபீல்டு ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபீல்டு. அதில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் அது எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கான ஒரு ஒர்க்குன்னு. எங்கள் அக்கா பொண்ணு வந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற மாட்டா, அவள் வந்து கல்யாணம் பண்ணிட்டுலாம் போயிடுவான்னு சொன்னாங்களோ, அந்த பொண்ணு தான் உங்கள் குடும்பத்தையே காப்பாற்றுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் வந்து அவள் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கா. இந்த குடும்பத்துக்காக வந்து அவ்வளோ உழைச்சிருக்கா. எங்கள் அக்கா எப்போவுமே தேவதை தான். அந்த தேவதைக்காக நிறைய விஷயம் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். இனி ஃப்யூச்சரில் நான் அவளுக்காக கண்டிப்பாக நான் எல்லாமே பண்ணுவேன். பானிபூரி ஸ்டால் கூட எங்கள் அம்மா அப்பா ப்ளஸ் எங்கள் அக்காக்காக தான் நான் தொடங்கினேன். கண்டிப்பாக உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டு கொடுங்க. என்னோடய ஸ்டால் வந்து சுங்கான்கடை பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லாம் இருக்குது. நாகர்கோயில் பீப்புள்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.